ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयंभू भक्तमाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेत् प्रीतं च श्रीचैतन्यं नमामितं। ஹரே கிருஷ்ணா. நேற்று நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தீங்க. ஓகே, சொல்லுங்க. அது வந்து என்னன்னு கொஞ்சம் டவுட் தான் மாதாஜி. 20 அப்படின்னு ஒரு டவுட் மாதாஜி. இல்லைன்னா 34 எனக்கு ரெண்டு இது. 20 34 எனக்கு அப்படி தோணுச்சு மாதாஜி, அந்த மீனிங் படிக்கிறப்போ ஓகே கரெக்டா தெரியல. ஓகே, 34 என்ன ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ 20 தான் கரெக்டு. ஓகே, தேங்க்யூ. 20 அதே சேம் தான். அப்போ இந்த பகவான் தான் இந்த மாதிரி சேவைகள் செய்தார் அப்படின்னு பீஷ்மதேவர் சொன்னார் இல்லையா? ஸோ அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாரும் புகழ்றதை நம்ம பார்க்குறோம். எம் மன்யசே மாதுலே எம் பிரியம் மித்ரம் சுகிருத்தமம் அகரோ சசிவம் தூதம் சௌஹிருதாத் அத சாரதிம். சுசேம் அதே தான் வந்து இங்கே எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க. சாரத்யா பாரஷத சேவன சக்கியதகுத்திய. நீங்கள் 34 சொல்றது வந்து அவர் நினச்சி பார்க்குறார் இல்லையா? பீஷ்மதேவர் நினச்சி பார்க்குறார் இல்லையா? எப்படி கிருஷ்ணருடைய தோற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சு பாக்குறாரு. அந்த போர்க்களத்துல கிருஷ்ணருடைய தோற்றத்தை நினைச்சு பாக்குறாரு. பரவாயில்ல, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. பாண்டவர் மாதாஜி, பாண்டவர்களோட தூய மன உறுதியினால் மட்டும்தான் அவங்க விருப்பம் போல எந்த வடிவிலும் பகவானின் கருணையை அவர்களால் பெற முடிந்தது. ஓகே, வேற பாயிண்ட்ஸ் மாதாஜி? வேற பாயிண்ட்ஸ் ஏதாவது? அப்புறம் பிரதானா குந்தி தேவி சொன்னீங்க மாதாஜி நேத்து. அப்புறம் வந்து அவர் கிருஷ்ணரோட பக்தர்களை வந்து பிரிக்கவே முடியாது, அதனாலதான் அவரோட பேரு
பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லி. ம். Okay. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 16வது அத்தியாயம். பரீட்சித் மகாராஜர் கலியை வரவேற்ற விதம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பரீட்சித் மகாராஜர் கலியுடைய தாக்கம் தன்னுடைய அரசாங்கத்தில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கலியை எதிர்த்து போரிடுறதுக்காக தன்னுடைய படையெல்லாம் கிளப்பிக்கிட்டு அவர் இந்த மாதிரி வராரு. வர வழியில நெடுக என்ன கேட்கிறார் அப்படின்னா தன்னுடைய முன்னோர்களுடைய புகழை கேட்கிறார். ஸோ அப்பதான் நம்ம பார்த்தோம் பக்தர்கள் அப்படிங்கிறவங்க பக்தர்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா பகவானை பத்தி பேசியாகணும். பகவானை பத்தி பேசும்போது பக்தர்களை பத்தி நாம சொல்லியாகணும். பகவானையும் பக்தர்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி அந்த புகழையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜர் பல்வேறு விலை உயர்ந்த ஆபரணங்கள் அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாம் தானமாலாம் கொடுக்குறாருன்னு பார்த்தோம். பதம் 17. தஸ்யைவம் வர்த்தமானஸ்ய பூர்வேஷாம் ருதிமன்வகம் நாதி தூரே கிலாச்சரியம் யத் அசீத் தன்னிபோதமே. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பரீட்சித் மகாராஜன் தமது முன்னோர்களின் நற்செயல்களை பற்றி கேட்டும் அவற்றை பற்றிய சிந்தனையில் மனதை ஆழ்த்தியும் தமது நாட்களை கழித்து வந்த சமயத்தில் நடந்த அதிசயத்தை கூறுகிறேன் கேளுங்கள். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ற. தர்மபதைக்கேன சரண விச்சாயாம் உபலப்யகாம் பிருச்சதி ஸ்மாஸ்ரு வதனாம் விவத்சாம் இவமாதரம். மத கொள்கைகளின் சொரூபமான தர்மம் ஓர் எருதின் வடிவில் திரிந்து கொண்டிருந்தது. தன் குழந்தையை இழந்து துன்புறும் ஒரு தாய் போல் காணப்பட்ட பசுவின் வடிவில் இருந்த பூமி தாயை அது சந்தித்தது. பொழிவிழந்து காணப்பட்ட பசுவின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இவ்வாறாக தர்மம் பூமியை பார்த்து பின்வருமாறு விசாரித்தது. இந்த செஷன் ரொம்ப ஒரு முக்கியமான செஷன். அதாவது நாம ஈஸியா நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இன்னார்தான் காரணம் அப்படின்னு டக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். இவரால வந்தது, அவரால் வந்தது அப்படின்னு சொல்லி விரலை நீட்டிடுறோம் இன்னொருத்தரை பத்தி. ஆனா இந்த செஷன் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு துன்பம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை விதமான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் இப்போ பேசிக்க போறாங்க. யார் யாரு அப்படின்னாக்க ஒரு எருது, அதுக்கப்புறம் ஒரு பசு. எருது எதோட வடிவம்னு சொல்லப்பட்டிருக்கு? தர்மத்தினுடைய வடிவம். பசு தாய். அதுவும் என்ன மாதிரி தாய் அப்படின்னா தன் குழந்தை இழந்த ஒரு தாய் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு குழந்தை இழந்த தாய் எப்படி பொலிவிழந்து எல்லா சந்தோஷம்லாம் போய் அவங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பசு தர்மத்தின் வடிவத்தில் இருக்கிற பூமி தாய். பூமி தாய் தான் பசுவோட வடிவத்தில் இருக்காங்க. தர்ம தேவதை எருதுடைய வடிவத்தில் இருக்கு. 2 பேருக்கும் இப்போ கான்வர்சேஷன் நடக்க போகுது. அதை பற்றி தான் நாம பார்க்க போகிறோம். மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருள் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். எருது அறக்கொள்கைகளின் சின்னமாகும், பசு பூமியின் பிரதிநிதியாகும். எருதும் பசுவும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் உலக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எருது விவசாய நிலத்தில் தானிய உற்பத்திக்கு உதவுகிறது. பசுவோ அற்புத உணவாகிய பாலை வழங்குகிறது. எனவே முக்கியமான இவ்விரு மிருகங்களையும் மனித சமூகம் மிகவும் கவனமாக பாதுகாத்து வருகிறது. இதனால் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியுடன் சுற்றித் திரிய இம்மிருகங்களால் முடியும். ஆனால் தற்போதைய கலியுகத்தில் எருது பசு ஆகிய இரண்டுமே கொல்லப்பட்டு பிராமண பண்பாட்டை அறியாத மக்களால் உணவாக உட்கொள்ளப்படுகின்றன. அனைத்திலும் மிக உயர்ந்த பூரணத்துவம் பிராமண பண்பாடுதான். இதை பரப்புவதாலேயே மனித சமூகத்தின் நன்மைக்காக எருதையும் பசுவையும் பாதுகாக்க முடியும். இத்தகைய பண்பாட்டு முன்னேற்றத்தினால் சமூகத்தின் நல்லொழுக்கம் காப்பாற்றப்பட்டு அமைதியும் செழுமையும் அதிக கஷ்டம் இல்லாமல் அடையப்பட்டு விடுகின்றன. பிராமண பண்பாடு சீரழியும் போது பசுவும் எருதும் துன்புறுத்தப்படுகின்றன. இதன் பலனாக பின்வரும் அறிகுறிகள் மேலோங்குகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எத்தனை இடத்துல பிரபுபாதர் பசு பராமரிப்பு பற்றி சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பிரபுபாதர் பொருளுரைகளில் பார்த்தோம் அப்படின்னா பசுவை பராமரிக்கணும், எருதை பராமரிக்கணும். ஏன்னா தாயும் தந்தையும் மாதிரி. எருது நிலத்துல உழுது தானிய உற்பத்திக்கு உதவி செய்யுது. ஆனால் அதை இப்போ டிராக்டராக மாத்திட்டாங்க.
பசு நமக்கு இன்னைக்கும் பால் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றாங்க, அதை கசாப்பு கடைக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஸோ எந்த இடத்துல பசுவும் எருதும் சந்தோஷமா இருக்கோ அங்க மக்கள் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம, சண்டை சச்சரவுகள் இல்லாம, பெரிய போர் அபாயங்கள் எல்லாம் இல்லாம மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. இது சாஸ்திரங்களுடைய வாக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பசுக்களையும் மிருகங்களையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். இப்போ எருது பேசுறாங்க. தர்ம உவாச்ச கஷ்டித் பத்ரே நாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயாசி மலயா தேஷ்முகேன ஆலக்ஷ்யே பவதி மந்தராதிம் தூரே பந்தும் சோஷசி கஞ்சனாம்ப. மொழிபெயர்ப்பு. தர்ம தேவதை ஒரு எருதின் வடிவில் இருந்து கொண்டு வினவியது, நீ ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து விட்டாயா? நீ ஏன் துன்ப நிழலால் மூடப்பட்டிருக்கிறாய்? நீ கருப்பாகி விட்டாய் என்று உன் முகம் காட்டுகிறது. ஏதேனும் உள்நோயினால் நீ துன்புறுகிறாயா? அல்லது வெகு தூரத்தில் உள்ள யாரோ ஒரு உறவினரை பற்றி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயா? எப்படி யுதிஷ்டிர மகாராஜர் வந்து அர்ஜுனனை பார்த்து முகம் வாடி போய் முகம் தூக்கி போய் அர்ஜுனன் வந்து துவாரகையிலேருந்து திரும்பி வந்த போது பல கேள்விகளை கேட்டார் இல்லையா? அந்த கேள்விகள் எல்லாமே நமக்கு வாழ்க்கை பாடங்கள் அப்படின்னு பார்த்தோம். நீ வந்து இந்த மாதிரி குழந்தைங்க பெரியவங்க அவங்களெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டியா? இல்லை உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டு வந்து அவங்களுக்கு உதவி பண்ண முடியாமல் போச்சா? இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டார் இல்லையா? ஸோ அது மாதிரி இங்கே கேட்குற இந்த தர்ம தேவதை அவர் வந்து இந்த பசுவை பார்த்து கேட்குறாரு பாருங்க, என்னென்ன கேட்குறாரு பாருங்க. நீ ஏன் வந்து இந்த மாதிரி இல்லை? உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க? உனக்கு ஏதாவது பெரிய உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு வலி அந்த மாதிரி வேதனையெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை வேற நீ பிரிஞ்சிருக்கிற யாரையாவது பற்றி நீ நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் கேட்குற. மீரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதாவுக்கு ஜெய். ஆச்சாரிய பிரபுபாதா. இக்கலியுக மக்கள் எப்பொழுதும் கவலைகள் நிறைந்தவர்களாக உள்ளனர். ஒவ்வொருவரும் ஏதேனும் நோயினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இந்த யுகத்து மக்களின் முகங்களில் இருந்தே அவர்களுடைய மனதை அறிந்து கொள்ளலாம். உறவினர்களின் பிரிவை அனைவரும் உணர்கின்றனர். இன்று எந்த குடும்பத்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியாது. இதுதான் கலியுகத்தின் முக்கிய அறிகுறியாகும். வாழ்க்கை தேவதைகளை சம்பாதிப்பதற்காக தந்தை மகனை விட்டு பிரிந்து தூரமான ஓரிடத்தில் வாழ்கிறார், அல்லது மனைவி கணவனை பிறந்து தூரத்தில் வாழ்கிறார். உள்நோய்கள், அன்பானவர்களின் பிரிவு மற்றும் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வதில் உள்ள கவலை ஆகிய துன்பங்களும் உள்ளன. இவை கலியுக மக்களை எப்பொழுதும் முற்றுகரலாக்கும் சில முக்கிய காரணங்களாகும். மகிழ்ச்சி அற்றவர்களாகும். ஸோ வாழ்க்கை தேவைக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. இப்போ நமக்கு இது நல்ல கண்கூடான அனுபவம். இப்போ பொங்கலுக்கு 4 நாள் லீவு, ஆனால் பார்த்தோன்னா பஸ்ஸு யாருக்கும் பஸ்ஸே கிடைக்காது இல்லையா? பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் ஃபுல்லு. எல்லாம் அவங்கவுங்க அந்த நகரங்கள்லேருந்து எல்லாம் காலி பண்ணிக்கிட்டு சொந்த ஊருக்கு எல்லாரும் படையெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு ஸ்பெஷல் பஸ்ஸு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்க்கலாம் எவ்வளோ பேர் குடும்பத்தை விட்டு வந்து இந்த மாதிரி தனியாக தங்கி இருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது, பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்து இந்த மாதிரி தூரத்துக்கு வந்து வேலை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. சில பேருக்கு லீவே கிடைக்காது. சில பேர் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு மெதுவாக கிளம்பி போகிறவங்க இருப்பாங்க. ஏன்னா டிக்கெட் கிடைக்காம இருக்கிறவங்க இருப்பாங்க. முன்னாடியே எல்லாம் புக் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரியெல்லாம் நமக்கு அனுபவம் இருக்குது. அதை பற்றிலாம் மக்கள் பெருசாக யாரும் அலட்டிக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய போராட்டமாக போச்சு. அந்த காலத்தில் பிரபுபா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க, ஒரு பசுமாடு கொஞ்சம் நிலம் இருந்தால் போதும் ஒரு குடும்பத்துக்கு, அதுவே பெரிய சொத்து. பசுக்கிட்டேருந்து நல்ல பால் கிடைச்சிரும். அந்த நிலத்துல விளையிற பொருட்களை வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்தலாம். ரொம்ப எளிமையான வாழ்க்கை முறை, உயர்ந்த சிந்தனை. எளிய வாழ்வு, உயர்ந்த சிந்தனை. உயர்ந்த சிந்தனை என்ன? கிருஷ்ண உணர்வு சிந்தனை. கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதுக்கு நேரம் இருக்கும், கிடைக்கிறதெல்லாம் கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு நிறைய நேரம் கிடைச்சிது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த யுகத்துல யாருக்கும் நேரம் இல்லை. எல்லாருக்கும் ஓடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. பாதை நூனம் சோச்சசி மைகபாதம் ஆத்மானம் வா விருஷலைர் போஷ்யமானாம் ஆஹோ சுராதீன் ஹிருதயஜ்ஞபாகான் பிரஜா உதஸ்வீன் மகவதி அவர்ஷதி.
நான் எனது 3 கால்களை இழந்து இப்பொழுது ஒரே காலில் நின்று கொண்டிருக்கிறேன். என் நிலைமையைக் கண்டு நீ வருந்துகிறாயா? அல்லது இனிமேல் சட்டவிரோதமாக மாமிசம் உண்பவர்கள் உன்னை துஷ்பிரயோகம் செய்யப் போகிறார்கள் என்பதற்காக நீ பெருங்கவலையில் ஆழ்ந்திருக்கிறாயா? அல்லது தற்போது யாகங்கள் செய்யப்படாததால் தேவர்கள் இப்பொழுது தங்களுக்குரிய யாகப் பங்கை இழந்திருப்பதை குறித்து நீ வருந்துகிறாயா? அல்லது பசியாலும் பஞ்சத்தினாலும் ஜீவராசிகளுக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை குறித்து நீ விசனப்படுகிறாயா? ஏன் அப்படின்னா பூமி தாய் இல்லையா பசு, அதனால இந்த மாதிரி கேள்விகளை எல்லாமும் அவர் கேட்கிறார். என்னென்ன கேள்வி கேட்கிறார்? என் காலை உடைச்சுட்டாங்கப்பா, 4 காலில் நிற்க வேண்டிய நான் இப்போ ஒரு காலில் நின்றுட்டு இருக்கேன். முன்னாடியே பார்த்தோம்ல, யார் காலில் யார் அடிச்சது? இந்த எருதை யார் அடிச்சது பார்த்தோம்? பரீட்சித் மகாராஜர் அடிச்சாரா? என்ன மாதாஜி இப்படி வந்து ஒரு பதில சொல்லிட்டீங்க? அடிச்சார் மாதாஜி. பரீட்சித்து பசுவை அடிச்சவனை போட்டு இவரு அடிக்கிறாரு. கலிபுருஷன். நான் கேட்ட கேள்வி என்ன? அந்த எருதோட காலை யார் அடிச்சது? கலிபுருஷன் அடிச்சார். சோ இப்போ அந்த எருது சொல்லுது, நான் 3 கால் போச்சு, எனக்கு ஒரு கால் போச்சு, நான் 3 காலா நின்றுட்டு இருக்கேன், என்னோட ஒரு கால் வந்து அடிச்சிட்டாங்க, அதனால என்னுடைய நிலைமையை பார்த்து நீ வருத்தப்படுறியா? இல்ல அப்படின்னா இனிமே என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் வந்து ஒன்றை வெட்டி சாப்பிட போறாங்களே. எல்லாரும் வந்து மாംസം சாப்பிட்றவங்களா ஆயிடுவாங்க. அப்போ எல்லாரும் பசுவெல்லாம் வெட்டி சாப்பிட போறாங்களே, அதை நினைச்சு நீ ரொம்ப கவலையில இருக்கியா? இல்லைன்னா இப்போ யாரும் யாகமெல்லாம் ஒன்றும் பண்றதில்ல. நம்ம பார்த்தோம் பரீட்சித் மகாராஜுடைய ஆட்சி காலத்துல தேவர்கள் நேர வந்து அவங்களுடைய ஆவிர்வாகங்களை வாங்கிக்கிட்டாங்க. பொதுமக்களால கூட சாதாரண கண்களால தேவர்களெல்லாம் பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல பார்த்தோம். ஸோ அப்படியெல்லாம் இப்போ ஒன்றும் யாகங்கள்லாம் ஒன்றும் பெருசா நடக்கிறது இல்லையே, அதனால நீ வந்து வருத்தமா இருக்கியா? இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப பசி பட்னி பஞ்சமெல்லாம் ஏற்பட போகுதே, அதனால ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? எதனால வருத்தப்படுற? ஏன் உன்னோட முகம் இப்படி இருக்கு? என்ன ஆச்சு உனக்கு? அப்படின்னு ரொம்ப பரிவோட அந்த தர்ம தேவதை பசுவை பார்த்து கேட்கிறார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். கலியுகத்தின் முன்னேற்றத்தால் முக்கியமாக ஆயுள், கருணை, ஞான சக்தி, நீதிநெறி ஆகிய மத கொள்கை ஆகிய 4ம் படிப்படியாக குறைந்துவிடும். முக்கால பகுதி தர்மம் அல்லது மத கொள்கைகள் மறைந்துவிடும் என்பதால் இவற்றிற்கு அடையாளமாக விளங்கிய எருது ஒரு காலில் மட்டும் நின்று கொண்டிருந்தது. உலகின் மொத்த ஜனத்தொகையின் 3/4 பகுதியினர் மத பற்றில்லாதவர்களாக மாறும் பொழுது அச்சூழ்நிலை மிருகங்களுக்கு நரகமாக மாறிவிடுகிறது. கலியுகத்தில் கடவுள் சிந்தனையற்ற நாகரிகம் பெயரளவேயான பல சமய இயக்கங்களை உருவாக்கும். இவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பகவானை எதிர்ப்பவையாக இருக்கும். இவ்வாறாக இறை நம்பிக்கையற்ற மக்கள் பிரிவினர் உலகை நல்லோர் வாழத்தகாத இடமாக செய்து விடுகிறார்கள். பரமபுருஷ பகவானிடம் உள்ள நம்பிக்கையின் அளவுக்கு ஏற்ப மனிதர்களிடையில் வெவ்வேறு தரங்கள் உள்ளனர். வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் முதல் தரமான நம்பிக்கை கொண்டவர்கள் ஆவர். பிறகு சத்திரியர்கள், பின் வைஷ்யர்கள், பின் சூத்திரர்கள், பின் மெலேச்சர்கள், அதன் பிறகு யவனர்கள் மற்றும் இறுதியாக சண்டாளர்கள் ஆகியோர் உள்ளனர். மனிதனின் பிறவி குணம் மெலேச்சர்களில் இருந்து சீரழிய துவங்குகிறது. சண்டாளனின் நிலை மனிதனின் மிக மிக இழிவடைந்த நிலையாகும். வேத இலக்கியங்களில் உள்ள மேற்கூறிய பதங்கள் எந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கோ அல்லது பிறப்பிற்கோ உரியவை அல்ல. அவை மனிதர்களுக்கு பொதுவாக உள்ள வெவ்வேறு தகுதி முறைகளாகும். பிறப்புரிமை அல்லது இன உரிமை என்ற கேள்விக்கே இடமில்லை. சொந்த முயற்சியினால் வெவ்வேறு தகுதிகளை ஒருவரால் பெற முடியும். எனவே பரம புருஷருடன் ஒருவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கும் நெருங்கிய உறவிற்கும் ஏற்ப ஒரு வைஷ்ணவரின் மகன் மிலேச்சனாக மாறக்கூடும், அல்லது ஒரு சண்டாளனின் மகன் சிறந்த பிராமணனாக மாறக்கூடும். இந்த பொருளுரை ரொம்ப அற்புதமான பொருளுரை. இந்த பொருளுரையில பிரபுபா சொல்றாரு, நம்ம வந்து பொதுவாக யாரையாவது சூத்திரர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளை பார்த்து என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் சூத்திரர்கள் அப்படிங்கிறது கூட வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டது. பிராமணன்,
அப்புறம் சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், இவங்க வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டவங்க. வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்படாத இருக்கிறவங்க சூத்ரனை விட தாழ்ந்து இருக்கிறவங்க. மிலேச்சர்கள், யவனர்கள், சண்டாளர்கள் எல்லாம் வர்ணாசிரம தர்மத்துக்கு கீழே வர்றவங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய என்ன சாப்பிட்றாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு அந்த பேர். இப்போ நாய் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. நாய் மாம்சம் சாப்பிட்றவங்க சண்டாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் தொகை இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகையாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் இந்த கேட்டகரி எப்படி வருது அப்படிங்கிறத பிரபுபாதர் சொல்கிறார். அதாவது பகவான் மேலே வைக்கிற நம்பிக்கை, யாருக்கு பகவான் மேல பூரணமா நம்பிக்கை இருக்கோ அவங்க வைஷ்ணவர்கள். கிருஷ்ணன் மேல யாருக்கு பூர்ணமா நம்பிக்கை இருக்கோ அவங்க பிராமணர்கள், வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ பிராமணர்கள் அப்படின்னு சொல்றவங்க கூட வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்யறதோடு நிறுத்திக்கிட்டாங்க, பக்தி கிடையாது அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. சடங்கு சம்பிரதாயத்துக்கும் பக்திக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. யாகம் பண்ணலாம், மந்திரங்கள் சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு பகவான் மேல பக்தி இல்லை அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. முழுமையான பலனை அது கொடுக்காது. இதே நம்ம வந்து பார்த்தோம், பரிவிரகாச்சாரியார்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். அவங்க வேத மந்திரங்கள் எல்லாம் சொல்றவங்களா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு வேத மந்திரங்களுடைய அந்த உச்சாடனம் எல்லாம் அவ்வளோ ஸ்பஷ்டமா தெரியாம இருக்கலாம். ஆனா பகவானுடைய பக்தியை எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்றவங்க தான் பரிவிரகாச்சாரியார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அதுலேயும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிராமணர்கள், அதுக்கு மேல வைஷ்ணவர்கள். ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா அவரும் ஒரு ஆல்ரெடி ஒரு பிராமணர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இப்போ ஒரு உதாரணத்துக்கு அர்ஜுனன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இன்னைக்கு காலம்பரை எங்கள் குருமராஜ் கிளாஸ்ல இந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னார். அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியனா அங்கே வந்து சண்டை போடலை. அர்ஜுனன் எப்படி சண்டை போட்டார்? ஒரு வைஷ்ணவனா சண்டை போட்டார் குருட்சேத்திர யுத்தத்தில். சத்திரியனா இருந்து சண்டை போடல. ஏன் அப்படின்னா பகவானுடைய விருப்பப்படி அவர் சண்டை போட்டார். அதனால ஒரு வைஷ்ணவனா இருந்து தன்னுடைய கடமையை செய்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வைஷ்ணவர்களா மாதிரி அவங்கவுங்க கடமையை செய்யணும் அப்படின்னு அழகா சொன்னார் குருமராஜ். ஸோ அதனால அவங்களுடைய தொழில் தர்மம் எல்லாத்தையும் செய்யற அதே சமயத்துல அவங்க எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல தூய வைஷ்ணவர்களாகவும் இருக்கணும். ஸோ இந்த மனிதர்களுடைய பிறவி குணம் இது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. வந்து என்ன ஆகுது? இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிறவங்க மிலேச்சர்கள், யவனர்கள், சண்டாளர்கள் அந்த மாதிரி நிலைக்கு தாழ்ந்துகிட்டே வர்றாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து பிரபாதர் சொல்றார். எனவே பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நிலை தரம் வந்து உயரும். இது பிறப்பினாலேயோ இல்லை இவரை குறிக்குது அவரை குறிக்குதுன்னோ கிடையாது. கடைசியில பாருங்களேன் என்ன சொல்றாரு அப்படின்னு. அதாவது ஒருவர் கொண்டுள்ள சகவாசத்திற்கும் நெருங்கிய உறவிற்கும் ஏற்ப ஒரு வைஷ்ணவரின் மகன் மிலேச்சனாக மாறக்கூடும். ஒரு வைஷ்ணவருக்கு பிறந்த மகனா இருக்கலாம், ஆனா பக்தியை பயிற்சி பண்ணல அப்படின்னா தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத உணவு பழக்கங்கள்லாம் வந்ததுன்னா அவங்க மிலேச்சர்களா மாறக்கூடும். அதே சமயத்துல ஒரு சண்டாளனின் மகன் சிறந்த பிராமணனாக மாறக்கூடும். ஒரு சண்டாளர் குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஆனா தூய பக்தர்களோட தொடர்பு கிடைச்சிது அப்படின்னா அவங்க சிறந்த பிராமணர்களாகவும் மாறக்கூடும், உயர்ந்த வைஷ்ணவர்களுடைய நிலைக்கும் வரக்கூடும். இது நம்ம கண்கூட உலகம் முழுக்க பார்க்கலாம். ஓகே, மேல படிங்க மாதாஜி. 2 சின்ன பேராகிராஃப் படிச்சிருங்க, அடுத்துல இருந்து யாராவது ஒருத்தர் படிக்கட்டும். ஓகே மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. மாமிசம் உண்பவர்கள் பொதுவாக மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் மாமிசம் உண்பவர்கள் அனைவருமே மிலேச்சர்கள் அல்ல. கட்டுப்பாடின்றி மாமிசம் உண்பவர் தான் மிலேச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். சாஸ்திரங்களில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேதத்தை பின்பற்றுபவர்களால் பசுக்களுக்கும் எருதுகளுக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. மேலும் கலியுகத்தில் பசு மற்றும் எருதின் உடல்களை மக்கள் விரும்பியவாறு பிரயோகம் செய்வார்கள். அதன் விளைவாக பல வகையான துன்பங்களை அவர்கள் வருத்தி கொள்வார்கள். கலியுக மக்கள் யாகம் செய்ய மாட்டார்கள். பௌதிகமான புலன் இன்பத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு யாகம் செய்வது முக்கியம் என்றாலும் மிலேச்சர்கள் இதில் சிறிதும் அக்கறை கொள்ள மாட்டார்கள். பகவத்கீதையில் 3.1416 யாகம் 3.14 ஸ்லோகம் நடுவில் உங்களுக்கு அந்த ஹைஃபன் இல்லாம இருக்கலாம். 14, 15, 16 3 ஸ்லோகம். 16. ஓகே மாதாஜி. யாகம் செய்வது உறுதியாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கலியுகத்துல எல்லாரும் வந்து புலனின்பத்தில் ஈடுபடுவாங்க, ஆனா பகவானுக்குரிய யாகத்தை செய்ய மாட்டாங்க. யாகத்தினுடைய முக்கியத்துவம்
3வது அத்தியாயம் பகவத்கீதையில ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. யக்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர அங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிடுறார். யாக சக்கரம் பத்தி சொல்றார், யாக சுழற்சியை பத்தி சொல்றார். எப்படி வந்து தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில அந்த பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்கணும், அந்த ஒத்துழைப்பினால கிடைக்கக்கூடிய நன்மையை வச்சு எப்படி நம்ம பகவானை திருப்திப்படுத்தணும், இதான் அந்த யாக சக்கரம். அப்படி செய்யும் போது எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம், தேவர்களும் சந்தோஷமா இருக்கலாம், இந்த பூலகத்துல இருக்கிற மனிதர்களும் சந்தோஷமா இருக்கலாம். அதனால நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற யாகம் சங்கீர்த்தனை யாகம். கலியுகத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற யாகம் வந்து நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற யாகம் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் சங்கீர்த்தனை யாகத்தை செய்யறாங்களோ அவங்க மிக உயர்ந்த நன்மையை அடைவாங்க. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவால் ஜீவராசிகள் படைக்கப்படுகின்றனர். மேலும் படைக்கப்பட்ட ஜீவன்களை பராமரிப்பதற்காகவும் பரமபதத்தை அடையும் வழியில் அவர்களை முன்னேற்றுவதற்காகவும் யாகம் இயற்றும் முறையையும் கூடவே அவர் படைத்துள்ளார். ஜீவராசிகள் தானியங்கள் மற்றும் காய்கறி ஆகியவற்றின் உற்பத்தியில் உயிர் வாழ வேண்டும் என்பதுதான் முறை. இத்தகைய உணவு வகைகளை உண்பதால் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றின் வடிவிலுள்ள உடலின் ஜீவசக்தியை அவர்கள் பெறுகின்றனர். மேலும் இரத்தம் மற்றும் விந்து ஆகியவற்றிலிருந்து ஒரு ஜீவராசியால் மற்றொரு ஜீவராசியை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஆனால் தானியங்கள், புல் முதலியவை மழையால் சாத்தியமாகின்றன. விதிக்கப்பட்ட யாகங்களை முறையாக செய்வதால் இந்த மழை சாத்தியமாகிறது. அத்தகைய யாகங்கள் சாம, யஜூர், ரிக் மற்றும் அதர்வ ஆகிய 4 வேதங்களால் வழிநடத்தப்படுகின்றன. யாக தீயில் நிவேதனங்கள் செய்வதால் சூரிய தேவன் திருப்தி அடைகிறான் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சூரிய தேவன் திருப்தி அடையும் போது அவர் முறையாக கடலிலிருந்து நீரை சேகரிக்கிறார். இவ்வாறாக அடிவானத்தில் போதுமான மேகங்கள் திரண்டு மழை பொழிகிறது. போதுமான மழை பொழிந்த பின் மக்களுக்கும் அனைத்து மிருகங்களுக்கும் போதுமான அளவு தானியங்கள் உற்பத்தியாகின்றன. இவ்வாறாக ஜீவராசி வாழ்வில் முன்னேறுவதற்கான சக்தி கிடைக்கிறது. ஆனால் யாகங்களை செய்வதிலும் தானிய உற்பத்தியிலும் கவனத்தை செலுத்தாமல் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதாலும் மாமிச உணவை உண்டு வாழ்வதாலும் தங்களால் செழிப்படைய முடியும் என்று நினைக்கும் மெலேச்சர்கள் பசுக்களையும் எருதுகளையும் மற்ற மிருகங்களையும் கொள்வதற்காக கசாப்பு கூடங்களை ஏற்படுத்த திட்டமிடுகின்றனர். ஆனால் மிருகங்களுக்காக புல்லையும் காய்கறிகளையும் உற்பத்தி செய்யத்தான் வேண்டும் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். மேலும் மிருகங்களுக்குரிய புல்லை உற்பத்தி செய்ய போதுமான மழை அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே முடிவாக அவர்கள் சூரியன், இந்திரன் மற்றும் சந்திரனை போன்ற தேவர்களின் கருணையைத்தான் நம்பியிருக்க வேண்டியுள்ளது. எனவே இத்தகைய தேவர்களின் யாகங்களின் மூலமாக திருப்திப்படுத்த வேண்டும். ஹரே நன்றி கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்த 3வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுடைய விளக்கத்தை தான் பிரபுபாதர் இங்கே கொடுத்துருக்காரு. அந்த யாக சக்கரம் எப்படி நமக்கு வேண்டிய தானியங்கள் வந்து மழையினால கிடைக்குது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக, யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞ கர்ம சமுத்பவக. அன்னாத் பவந்தி பூதானி அப்படின்னா ஜீவராசிகளுடைய உடல் அப்படிங்கிறது தானியத்தினால சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு உடலை நம்ம வந்து வளர்த்துக்கிறோம் இல்லையா? இங்க ரத்தம், விந்து, நமக்கு என்ன உயிர் சக்திக்கு என்ன தேவையோ அது அந்த அந்த எல்லா சத்துக்களும் எங்கேருந்து கிடைக்குது? தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், இதுலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதை உற்பத்தி பண்றதை விட்டுட்டு அந்த தானியங்களை உற்பத்தி பண்ணணும்னா நம்ம வந்து எதை அடிப்படையா இருக்கணும்? மழையை நம்பி இருக்கணும் இல்லையா? அந்த மழை எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா யாகங்கள் செய்யறது மூலமா தேவர்கள் திருப்தி அடைஞ்சு மழையை கொடுக்குறாங்க. யாகங்கள் எப்படி செய்யப்படுது? நம்மளுடைய விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம சரியா செய்யும் போது அது யாகங்கள் செய்யப்படுது அப்படின்னு வந்து அந்த ஸ்லோகத்துல அர்த்தம். ஸோ அப்படி யாரும் இப்ப செய்யறது இல்லை. எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு எல்லா இடத்துலயும் என்னது சிலிகான் வேலி, எங்க பார்த்தாலும் ஐடி ஃபீல்டு ஏகப்பட்டது. இன்னைக்கு விவசாயத்துக்கான நிலங்களே ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? விவசாய நிலங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒரே நகர்னு போடுறாங்க. இல்லைன்னா சிட்டி பக்கம்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஐடி கம்பெனிகளுடைய அந்த பெரிய பெரிய வானலாவிய கட்டடங்கள் முளைச்சு நிக்குது. எப்படி சாப்பிடுவாங்க?
அப்படின்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தானியம் இல்லைன்னா என்ன, நம்ம வந்து மிருகங்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதுக்கும் ஒரு ஆப்பு இருக்கு. அந்த மிருகங்களை வளர்க்கணும்னா கூட என்ன தேவை? புல் தேவை, அதுக்கு உண்டான உணவு தேவை. அந்த மிருகங்கள்லாம் என்ன சாப்பிடாது? அது இறைச்சியை சாப்பிடாது. ஸோ அதுக்கு தானியங்கள், அதுக்கு வந்து அஹ், புல்லு போடணும். பசுமாட்டுக்கு அந்த என்ன சாப்பிடுமோ வைக்கோல் வேணும், புல்லு வேணும், ஆட்டுக்கு தழை போடணும். அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? நீ அதுக்காகவாவது என்ன பண்ணணும்? விவசாயம் பண்ணி தானே ஆகணும். அப்படி விவசாயம் பண்ணணும்னா அதுக்கு உனக்கு மழை வேணுமே. ஸோ இது ஒரு ஒரு சைக்கிள். இதில் நீங்க எதையாவது ஒன்று பிரேக் பண்ணோம் அப்படின்னாக்க மொத்தமா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டாங்க? தொழிற்சாலைகள் அதிகரிச்சுட்டு விவசாய உற்பத்தியை குறைச்சிட்டாங்க. ஸோ விவசாய உற்பத்தி குறைஞ்சு போய் ஒரு இதிலெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, போஸ்டர் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, செருப்பு கடை ரொம்ப ஜம்முன்னு பளபளன்னு ஏசிலாம் போட்டு ஜம்முன்னு இருக்கும். ஆனா நெல் கிடங்குல எப்படி இருக்கும் அப்படின்னா, மழை வந்தா அதுக்கு ஒரு பாதுகாப்பு கூட இருக்காது. அந்த மாதிரி நெல் கிடங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த நெல்லெல்லாம் அழுகி போய் வீணா போகும். உற்பத்தி பண்றதே ரொம்ப குறைச்சல். ஆனா கிரிக்கெட் கிரவுண்டு அதுக்கு ஒரு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்னவோ உயிரே போற மாதிரி அந்த பிச்சை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ்வளோ ரூபாய்லாம் செலவு பண்ணி அதை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு மேல அதெல்லாம் பேட்சிங்லாம் போட்டு, ஏன்னா அந்த பந்து அதுல விழுந்து இப்படி போயிடுமா, இப்படி போகாதான், என்னத்த வரப்போதோ தெரியாது, அதுக்காகலாம் அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீ சாப்பிட்றதுக்கு சோறு வேணுமேப்பா, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா அதை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. என்ன எவ்வளோ எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ எங்க தாத்தா வந்து ஒரு கதை சொல்லுவாரு. என்ன கதை சொல்லுவாருன்னா, ஒரு தடவை குபேரனை பார்க்கறதுக்காக சொர்க்கலோகத்துக்கு ஒருத்தர் போயிருந்தாராம். அப்போ வாசல்லே அவர் நிக்க வச்சுட்டாராம். குபேரன் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு அவர் காத்துட்டு இருந்தாராம். திரும்ப வந்து அந்த வாயிற்காவலர்கிட்ட கேட்கணும், இல்லை நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்த்துட்டு போகணும் அவரை, முக்கியமான ஒரு விஷயம் வேலையாக வந்திருக்கேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அப்படியே நான் 2 வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் அப்படின்னாராம். சரி போ அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சு விட்டாராம். அங்கே போய் பார்த்தா குபேரன் என்ன பண்ணிட்டு இருக்காராம், ஒரு தங்க கிண்ணம் என்ன வச்சிருக்காராம், தங்க கிண்ணம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கான், அவர் கையில் ஒரு வைர ஊசி இருக்கான். ஒரு தங்க கிண்ணம், தங்க கிண்ணத்துல தண்ணி இருக்கு, அவர் கையில் ஒரு வைர ஊசி இருக்கான். அந்த வைர ஊசி எடுத்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு பாத்திரம் கழுவிருக்காங்க போல, அந்த தண்ணி போகுதுல்ல, அதில் அந்த அரிசி, அந்த சாதம் பருக்க, அந்த சாத பருக்கெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கான் அந்த தண்ணியில். அதெல்லாம் எடுத்து எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காராம், குபேரன் கழுவிட்டு இருக்காராம் அப்படின்னு எங்கள் தாத்தா ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஒரு இது யாராவது கீழே சிந்தினாங்கன்னா மண்டையில் ஒரு கொட்டு கொட்டுவார், டொக்குன்னு ஒரு கொட்டு கொட்டுவார். ஏன்? அந்த உணவு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் இப்போ நம்ம சாப்பிட்றது பிரசாதம். பிரசாதத்தை எந்த காரணத்தினாலும் வீணடிக்க கூடாது. நமக்கு மீந்து போச்சா, யாருக்காவது ஃபுட் ஃபார் லைஃப், யாருக்காவது தூக்கி கொடுக்கணும், யாராவது சாப்பிட்டோம். எந்த ஒன்றும் இல்லை, எல்லாமே ரொம்ப வீணா போச்சு அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு வச்சா அது நல்லா சாப்பிட்டு போகும். அதனால பிரசாதத்தையோ இல்லை உணவுப் பொருளையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்க கூடாது. தானியங்களையும் நம்ம தேவையான அளவுக்கு வாங்கி வச்சுன்னா, இப்பெல்லாம் வந்து ஸ்டாக் எல்லாம் பண்ண முடியறதில்ல. ஒரு வருஷத்துக்குலாம் இப்பெல்லாம் யாரும் வாங்கி வைக்கிறது இல்லை, எல்லாம் பாக்கெட்ல தான் வாங்குறோம். ஸோ அதனால நம்ம அதை எந்த அளவுக்கு பாதுகாத்து சரி பண்ணி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கணும். எதையுமே வீணடிக்க கூடாது, எல்லாமே பகவானுடைய சக்தி. ஒரு தடவை பிரபுபாதர் வந்து நடந்து வந்துட்டு வராண்டால நடந்து வந்துட்டு இருக்கார். அப்போ பார்க்குறார், ஒரு அறையில் வந்து ஒரு ரூமில் ஃபேன் சுற்றிக்கிட்டே இருக்கு, லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த ரூமில் யாரும் இல்லை. அப்போ பிரபுபாதர் என்ன சொன்னான்னா, எந்த அசுரன், என்ன கேட்டாரு, ஹூ இஸ் த டீமன் வேஸ்டிங் கிருஷ்ணாஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்டாராம். ஹூ இஸ் த டீமன் வேஸ்டிங் கிருஷ்ணாஸ் எனர்ஜி அப்படின்னு கேட்டாராம். ஏன்னா மின்சக்தியும் யாருடைய சக்தி தான், பகவானுடைய சக்தி தான். அதே மாதிரி ஒரு சமயம் கார்ல வந்துட்டு இருக்கும்போது, பிரபுபாதர் வந்துட்டு இருக்கும்போது, தெருவில் பைப்பு, தெரு பைப்பு, நகராட்சியுடைய பைப்பு, அது ஒழுகி தண்ணி போயிட்டே இருக்கு. உடனே பிரபுபாதர் காரை நிறுத்த சொல்றார். நிறுத்து காரை, போய் அந்த பைப்பை வந்து மூடி. நமக்கு அது தோணுமா? நம்ம வீட்டில் பைப்பில் தண்ணி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி வீணாக போகுதே, போய் அதை நம்ம நிறுத்துவோம். ஆனால் தெருவில் போகிற பைப்பை பார்த்து நமக்கு வந்து அது தோணுமா, அதை போய் சரியாக அதை மூடிட்டு வரணும்னு தோணுமா? தோணாது நமக்கு. தெரு பைப்பு தானே.
அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா பிரபுபாதர் வந்து நிறுத்தி அதை மூட சொல்றார். இதே மாதிரி இன்னொரு தடவை என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து இப்படி கிராஸ் பண்ணி வரும்போது எல்லாம் மூக்க மூடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல ஒரு டாய்லெட் இருக்குது, அது அன்கிளீன்டா இருக்கு. எல்லாம் மூக்க மூடிட்டு வராங்க, ஒரே நாத்தம், மூக்க மூடிட்டு அங்கேயும் காரணத்தை போய் கிளீன் பண்ணுங்கிறார். பப்ளிக் டாய்லெட்டை போய் கிளீன் பண்ணு அப்படிங்கிறார். ஸோ எதையும் பகவானுடைய சக்தியா பார்க்குறவங்க தான் யாரு? உத்தம அதிகாரிகள். நமக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்க தோணாது. ஆனா பிரபுபாதர் வந்து எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய எனர்ஜியா பார்க்குறார். எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார். ஒரு பைசாவுக்கும் கணக்கு கேட்கிறார் பிரபுபாதர். எத்தனை பைசா வந்து ஒரு பைசாவுக்கு கூட கணக்கு கேட்டு, ஏன்னா பகவானுடைய சக்தி பகவானுடைய சேவைக்கு மட்டும்தான் பயன்படணும். நம்ம அதை வியர்த்தம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கார் பிரபுபாதர். நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். ஸோ இது மாதிரி தேவர்களை திருப்திப்படுத்தினா நமக்கு வந்து எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கிடைக்கும். அதை வச்சு நாம பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் விமலாதேவி மாதாஜி கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த பொருளுடைய. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சில பிரபுபாதாக்கு ஜெய். முன்பே நாம் குறிப்பிட்டிருப்பது போல் இந்த ஜட உலகமே ஒருவித சிறைச்சாலை தான். தேவர்கள் பகவானின் தொண்டர்கள் ஆவார்கள். சிறைச்சாலை நன்கு பரிபாலனம் செய்யப்படுகிறதா என்பதை இவர்கள் கவனித்துக் கொள்கின்றனர். இறை நம்பிக்கை இல்லாமல் உயிர் வாழ விரும்பும் ஜீவராசிகள் படிப்படியாக பகவானை நோக்கி திருப்பப்படுகிறார்களா என்பதை இத்தேவர்கள் கவனித்துக் கொள்ள விரும்புகின்றனர். எனவேதான் யாகம் இயற்றும் முறை சாஸ்திரங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. பௌதிகவாதிகள் கடுமையாக உழைத்து பலன்களை புலனின்பத்தில் ஈடுபடுத்த விரும்புகின்றனர். இவ்வாறாக வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பல வகையான பாவங்களை செய்கின்றனர். ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் எல்லா வகையான பாவ புண்ணியங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக உள்ளனர். இவர்களது செயல்கள் 3 ஜட இயற்கை குணங்களின் களத்திலிருந்து விடுபட்டுள்ளன. பக்தர்களின் வாழ்வே யாகத்தின் சின்னமாக விளங்குவதால் நியமிக்கப்பட்ட யாகங்களை செய்ய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் புலனின்பத்திற்காக பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் விதிக்கப்பட்ட யாகங்களை செய்தே தீர வேண்டும். ஏனெனில் பலநோக்கு கருமிகளால் செய்யப்படும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுவதற்கு இது ஒன்றுதான் வழி. யாகம் பாவங்களை போக்கி விடுகிறது. கைதிகள் கீழ்ப்படியும் பிரஜைகளாக மாறும் பொழுது சிறை காவலர்கள் திருப்தி அடைவதை போலவே இத்தகைய யாகங்களை செய்யும் பொழுது தேவர்கள் திருப்தி அடைகின்றனர். ஆனால் பகவான் சைத்தன்யர் சங்கீர்த்தன யக்கியம் எனப்படும் ஒரே ஒரு யாகத்தை தான் சிபாரிசு செய்துள்ளார். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பாடுவதே சங்கீர்த்தன ஐக்கியம் ஆகும். இதில் அனைவரும் பங்கேற்கலாம். இவ்வாறாக பக்தர்கள் மற்றும் கர்மிகள் ஆகிய இருவருமே சங்கீர்த்தன ஐக்கியத்தை செய்வதிலிருந்து சமமான நன்மையை பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. நம்ம இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பௌதிகமா இருக்கிறவங்க, கண்டிப்பா புலனின்பத்துக்காக வாழ்றவங்க பஞ்சமகா யாகங்களை டெய்லி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அவங்க வந்து தேவர்களுக்கான யஜ்யங்கள், பித்ருக்களுக்கான யஜ்யங்கள், மற்ற ஜீவராசிகளுக்கு, அதுக்கப்புறம் பிற மனிதர்களுக்கு, ரிஷி முனிவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கடன்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனா இங்க பிரபா சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அதாவது ஒரு லைன் வந்ததே, பக்தர்களின் வாழ்வே யாகத்தின் சின்னமாக விளங்குவதால். யார் வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையே ஒரு யாகமா மாறிடுது இல்லையா? அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாம என்ன மாதிரி இந்த யாகங்களை செய்யறோம் அப்படின்னு பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். நடந்தே போறாங்கலாம் சொன்னீங்கல்ல மாதாஜி? இல்ல மாதாஜி, நம்ம வீட்டை கூட்டும் போது இது சமைக்கிறோம், அப்போ ஒரு பூச்சி கொள்றோம், ஒரு 4 விதம் சொன்னீங்க. அது வந்து பகவானுக்கு வந்து மகாமந்திரம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அப்புறம் பிரசாதம் சாப்பிடணும், பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் பக்தருக்கு. சோ நம்ம ரிஷி முனிவர்களுக்கு பட்ட கடனை எப்படி தீக்கிறோம்? கதை கேட்டு மறந்து போயிடுறோம். சாஸ்திரங்கள் படிச்சு அதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே. வெரி குட். சாஸ்திரங்களை எதுக்காக வியாசதேவர் எழுதி வச்சிருக்காரு? பாகவதத்தை எதுக்காக பகவத்கீதை எல்லாம் கொடுத்திருக்காங்க? சோ
கணேசன் உட்கார்ந்து எழுதியிருக்கார் இல்லையா பகவத்கீதை மகாபாரதத்தை, எதுக்காக எழுதியிருக்கார்? அப்போ நம்ம அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதை படிக்கிறது மூலமா அவங்களுக்கு பட்ட கடனை நாம தீக்கிறோம். தேவர்களுக்கு பட்ட கடனை எப்படி தீக்கிறோம்? காலம்பரை பகவானுக்கு சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பகவானை போய் காலம்பரை அவரை தரிசனம் பண்ணி அவருக்கு மங்களார்த்தி எல்லாம் நம்ம அட்டன் பண்ணும்போது தேவர்களுக்கு பட்ட கடன் எல்லாம் தீர்ந்து போகுது. அது மாதிரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க, பித்ருக்கள் திருப்தி அடைகிறாங்க, பிற ஜீவராசிகளுக்கு பிரசாத டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் சத்தமா நாம சங்கீர்த்தனம். ஸோ இந்த மாதிரி நாமளும் பஞ்சமகா யஜ்யங்களை செய்கிறோம். ஸோ பக்தர்களுடைய வாழ்க்கையே ஒரு யாகம் அப்படின்னு பிரபுபாதர் இங்க சொல்றார். அது மாதிரி நம்ம வாழணும். அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையே ஒரு யாக வாழ்க்கையாவே இருக்கும். தனியா ஒரு யாகம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சங்கீர்த்தன யாகம் மட்டும்தான் சொல்லியிருக்கார். பகவானுடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து பாடணும், எல்லாரும் சேர்ந்து காங்கிரிகேஷனல் சாண்டிங். அது பல ராகங்கள்ல பல வாத்தியங்களை கொண்டு நம்ம பாடலாம். அது நாம சங்கீர்த்தனம். சங்கீர்த்தனம் அப்படின்னாக்கா சம்யக் கீர்த்தனம் அப்படின்னு அர்த்தம். சம்யக்னா பூரணமான முழுமையான, கீர்த்தனம் பகவானை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு முழுமையான முறை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த பதம் போலாம். அரக்ஷ்யமானாக ஸ்திரிய உர்விபாலான் சோச்சசி அதோ புருஷாதேர் இவார்தான் வாசம் தேவீம் பிரம்மகுலே குகர்மணி அப்ரம்மன்யே ராஜகுலே குலாக்ரியான். அயோக்கியர்களால் கேவலமான நிலையில் விட்டு செல்லப்பட்ட மகிழ்ச்சியற்ற பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீ விச்சனப்படுகிறாயா? அல்லது மத கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுவதில் பற்றுக்கொண்ட பிராமணர்களால் கல்வி தெய்வம் கையாளப்படுவதை குறித்து நீ கவலைப்படுகிறாயா? அல்லது பிராமண பண்பாட்டை மதிக்காத ஆட்சி புரியும் குடும்பங்களில் பிராமணர்கள் புகலிடம் கொண்டிருப்பதைக் கண்டு நீ வருந்துகிறாயா? இந்த கேள்வியெல்லாம் யார் யார்கிட்ட கேட்கிறா? யார் யார்கிட்ட கேட்கிறா? தேவதை பூமி தர்ம தேவதை ஒரு எருதோட வடிவத்துல இருக்கு. அவர் பூமி தாய் கிட்ட ஒரு பசு வடிவத்துல இருக்காங்க, ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்கிறார். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய ஸ்ரீ பிரபுபாதருக்கு ஜெய். கலியுகத்தில் பெண்கள், குழந்தைகள், பிராமணர்கள், பசுக்கள் ஆகியோர் பாதுகாக்கப்படாமல் அலட்சியம் செய்யப்படுவார்கள். இந்த யுகத்தில் பெண்களுடனான தீய உறவு பல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாதபடி செய்துவிடும். இதன் விளைவாக பெண்கள் ஆண்களின் பாதுகாப்பை விலக்கி சுதந்திரமாக வாழ முயல்வார்கள். மேலும் திருமணமோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள ஒப்பந்தப்படி சம்பிரதாயத்திற்காக மட்டுமே நடத்தப்படும். பெரும்பாலான சமயங்களில் குழந்தைகள் நன்கு பராமரிக்கப்பட மாட்டார்கள். பிராமணர்கள் நுண்ணறிவு படைத்தவர்கள் என்பது பாரம்பரிய தத்துவமாகும். எனவே நவீன கல்வியை அவர்களால் மிக சிறப்பாக கற்றுத்தேர முடியும். ஆனால் நீதி நெறிகளையும் மத கொள்கைகளையும் பொறுத்தவரை அவற்றில் அவர்கள் மிகவும் இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள். கல்வியும் தீய ஒழுக்கமும் இணைந்தால் தீமை விளையும். ஆனால் கலியுகத்தில் இவ்விரண்டும் ஒன்றாக செய்யப்படும். நிர்வாக தலைவர்கள் வேத கொள்கைகளை உபயோகமற்றவை என கூறி அரசாங்கத்தை மதசார்பற்ற நிர்வாகமாக நடத்த விரும்புவார்கள். மேலும் பெயரளவேயான கற்றறிந்த பிராமணர்கள் இத்தகைய யோக்கியமற்ற நிர்வாகிகளால் விலக்கி வாங்கப்படுவார்கள். மத கொள்கைகளை பற்றி பல நூல்கள் எழுதிய ஒரு தத்துவவாதியும் கூட சாஸ்திரங்களின் எல்லா அறநெறிகளையும் மறுக்கும் ஓர் அரசாங்கத்தில் உயர்ந்ததொரு பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடும். குறிப்பாக இத்தகைய தொழிலை ஏற்பதிலிருந்து பிராமணர்கள் தடை விதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இக்கலியுகத்தில் அவர்கள் இத்தகைய தொழிலை ஏற்பதுடன் இழிவான தொழிலையும் கூட ஏற்றுக்கொள்வார்கள். இவை கலியுகத்தின் சில அறிகுறிகளாகும். இவை மனித சமூகத்தின் பொதுவான நன்மையில் பெருந்தீங்கிழைப்பவை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதோட மொத்த சாரம் என்ன அப்படின்னா, பிராமண பண்பாடு அழியும் போது பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், பசுக்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. ஏன்னா பிராமணர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை சத்திரியர்களுக்கு இருக்கு. இந்த சத்திரியர்கள் பிராமணர்களை பாதுகாக்காத போது சமுதாயம் மொத்தமா சீரழியும். நமக்கே கூட ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க. பௌதிக கல்வி அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ரொம்ப நல்லா அவங்க படிப்பாங்க.
ஆனா வேத சாஸ்திரங்கள்லையும் நீதிநெறிகள்லையும் செலுத்த வேண்டிய கவனத்தை சாதாரணமா ஒரு சூத்திரனுடைய தொழிலை செய்யறதுக்காக அவங்க வந்து பண்றது சரி கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பரிஷித் மகாராஜருடைய அரசவையில மிகப்பெரிய முனிவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க யாரும் சம்பளம் வாங்கல. சம்பளம் வாங்காம அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் சம்பளம் வாங்கி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சம்பளம் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? எஸ் பாஸ், எஸ் பாஸ், நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லி இருக்கு, அதை பத்திலாம் நமக்கு எதுக்கு கவலை, நீங்க தான் நல்லா பண்றீங்களே, இதுதான் இப்போதைக்கு சரியா வரும், நீங்க அதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஜாலரா போடணும். இல்லைன்னா உனக்கு அடுத்த மாசம் இன்க்ரிமெண்ட் கட்டு போ அப்படின்ட்டுருவாங்க. ஆனா இதே நம்ம வந்து யாருக்கும் அடிபணியாம இருந்தோம் அப்படின்னா உண்மையை எடுத்து சொல்ல முடியும். என்ன உண்மையோ, சாஸ்திரங்கள் இதான் சொல்லியிருக்கு, இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிறத உறுதியா எடுத்து சொல்ல முடியும். தான் வித்தியாசம். அப்போ சத்திரியர்கள் பிராமணர்களுடைய வாழ்க்கை தேவையை அவங்க பராமரிச்சாங்க. இவங்க வந்து இலவசமா அரசருக்கு அறிவுரைகள் சொல்றதுனால அவங்களுக்கு வேண்டிய தான தர்மங்கள் எல்லாம் சத்திரியர்கள் தாராளமா கொடுத்தாங்க இல்லையா? நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, பரிஷித் மகாராஜர் பிறந்த போதே யுதிஷ்டர் மகாராஜர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கிராமங்கள் வந்து தங்கம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பசுக்களை தானமா கொடுத்தாரு, பல்வேறு தானியங்களை தானமா கொடுத்தாரு. ஸோ இந்த தானங்கள்லாம் பிராமணர்கள் கொடுக்கப்படும் போது அவங்க ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கைக்கு அவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, போய் சம்பாரிச்சு குடும்பம் நடத்தணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க வேதங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், அதை படிச்சு நமக்கு நல்ல அறிவுரைகளை அவங்களால சொல்ல முடியும். ஸோ பிரபுபாதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். நம்ம இடத்துல வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ரீயா கேட்கட்டும். பகவத்கீதையோ பாகவத உபன்யாசங்களோ நம்ம கோயிலுக்கு வந்து கேட்குறாங்கன்னா ஃப்ரீயா கேட்கட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா நாம அங்க போய் அவங்க இடத்துக்கு போய் சொல்லணும்னா யூ ஷுட் சார்ஜ் அப்படிங்கிற. நீ வந்து என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணணும் அவங்கள்ட்ட. அப்பதான் நமக்கு மதிப்பு இருக்கும். எல்லாம் ஃப்ரீயா 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 ஃப்ரீயான்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க யாரும். இல்லையா? இது என்ன ஃப்ரீ கிளாஸ் தானே, வேணா அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அட்டன் பண்ணாம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். இல்லை நம்ம வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பணம் கட்டியிருக்கோம்ல அதனாலயாவது நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணுவாங்க. பட் பக்தர்கள் யாரும் ஃபீஸ் எல்லாம் வைக்கிறது இல்லை. ஆனால் என்ன செய்யணும், நம்மளுடைய கடமை நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால முடிஞ்ச சேவைகளை செய்யணும். அதுக்கு நம்ம வந்து பக்தர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இந்த மாதிரி கோவில் திருப்பணிக்கு ஏதோ ஒரு விதத்தில் பகவானுக்கு பக்கத்தில் இருக்கிற இஸ்கானுக்கு, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கிற இஸ்கானுக்கு எத்தனையோ திருப்பணிகள், கோவில் திருப்பணிகள் பகவானுக்கு எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் குருமராஜ் சொல்றார், ஒன் கேன் பி எ பில்லியனர், ஒன் கேன் பி எ மல்டி பில்லியனர், வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு கேட்குறார். என்ன நன்மை இருக்கு? அந்த பணத்தினால பகவானுக்கு எந்த சேவையும் அவர் செய்யலைன்னா அத்தனை கோடி பணம் வச்சிருந்து அவருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்த பிறவில என்னவா பிறக்க போறான்னு தெரியாது. அதனால நம்ம கிட்ட இருக்கிற நம்மளுடைய உடல், மனம், வாக்கு, செல்வம், இது எல்லாத்தினாலையும் பகவானுக்கு சேவை செய்யணும். உடலால பகவான் முன்னாடி விழுந்து வணங்கணும். ஏதாவது நம்மளால சேவை செய்ய முடியுமா? வைஷ்ணவர்களுக்கு சேவை செய்யணும். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் நடந்தது, அது உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் கோலம் போடுறோம் இல்லையா, அதனால எங்கள் கோலம் டீமுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூஜாரி டீம்லேருந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மாடியில் வர சொன்னாங்க. நாங்கள்லாம் 10:30 மணிக்கு அங்கே அசம்பிள் ஆகிட்டோம். அங்கே போனால் எங்களுக்கு தெரியாது யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் நிற்கிறோம், கதவை திறந்துக்கிட்டு ஜெரணிவாஸ் பிரபு, திரு ஜெரணிவாஸ் பிரபு வெளியில் வந்தார். நாங்கள்லாம் அவர் நமஸ்காரம் பண்ணோம். அவர் எங்கள்கிட்ட என்ன கேட்டார்னு நினைக்கிறீங்க? அவர் வெளியில் வராரு. வெளில வந்து நாங்கள்லாம் நிற்கிறத பார்த்துட்டு ஹவு கேன் ஐ சர்வ் யூ அப்படின்னு கேட்குறாரு. அவர் பிரபுபாதருடைய சிஷ்யர். பிரபுபாதர் காலத்துலேருந்து மாயாப்பூரில் ஜெரணிவாஸ் பிரபு, பங்கஜாங்கிரி பிரபு இருந்து நரசிம்மருடைய பூஜாரிகளாக இருந்து தலைமை பூஜாரிகள், இஸ்கான்லேயே டாப் மோஸ்ட் பூஜாரி சேர்ந்தா அவங்க 2 பேர் தான். அதில் ஒருத்தர் வந்து பகவானுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டாரு, ஜெரணிவாஸ் பிரபு மட்டும் இருக்காரு. ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்குறாரு, நான் உங்களுக்கு எப்படி சேவை செய்யட்டும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அப்படியே ரொம்ப
என்ன சொல்றது, வார்த்தையால என்னால் எதுவும் பேசவே முடியல. நான் வந்து இந்த மாதிரி எங்களை இங்கே வர சொன்னாங்க, வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து ஓகே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் இன்னொரு பூஜாரி வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பஞ்சதத் ஸ்ரீமதி ராதாராணி, கிருஷ்ணர், அஷ்டசகி அவங்களுக்கெல்லாம் போத்தின ஷால், ஏன்னா இந்த வின்டரில் அவங்களுக்குலாம் ஷால் போத்துறாங்க இல்லையா, அந்த ஷால் அவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த இதெல்லாம் மகாபிரசாதமாக எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஹரிபோல் மாதாஜி. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஸோ சந்தோஷமா இருக்கு மாதாஜி கேக்குறதுக்கு. ஹரிபோல். நான் அதை எடுத்து வச்சு உங்க எல்லாத்தையும் காட்டணும்னு நினைச்சேன். அது எல்லாருக்கும் காட்டினேன். எல்லாருக்கும் அந்த பிரசாதம் பார்க்குற அந்த பாக்கியம் கிடைக்கும். இருங்க, இங்கதான் இருக்கு, கொண்டு வரேன். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். இதுதான் எனக்கு கிடைச்ச ஷால். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சூப்பரா ரொம்ப இருக்கு. அழகா கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருக்கு மாதாஜி. எப்படி இருக்கும், இது வந்து ராதாராணியுடைய மகாபிரசாதம், அவங்களுக்கு போத்தின ஷால். அதனால கிடைக்கிறதுக்கு நமக்கு பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கணும். அதனால இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கிடைச்சிது. எனக்கு இது கிடைச்சிது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு சின்ன சேவை, அதுக்கும் வந்து நமக்கு ஒரு பகவான்கிட்டேருந்து ஒரு கருணை கிடைக்குது அப்படிங்கிறதான் இதில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். ஸோ ரொம்ப அழகான கலர். சூப்பர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம குணங்களை வளர்த்துக்கிட்டு பகவானுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சேவை செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நாமளும் தூய்மை அடைவோம். நாம் தூய்மை அடைய உண்மையிலே நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் இந்த பௌதிக குணங்களால் நம்ம வந்து பாதிக்கப்பட்டு எப்போ பார்த்தாலும் எனக்கு 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 அப்படிங்கிற எண்ணத்திலே இருந்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம மனசு என்ன பண்ணாது, நம்மளை நிம்மதியாக ஒரு க்ஷணம் கூட இருக்க விடாது. அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு மனம். ஓகே, நெக்ஸ்ட் படிக்கலாம். கிம் சத்ரபந்தூன் கலினோபசுஷ்டான் ராஷ்டிராணி வாதைர் அவரோபிதானி இத்தஸ்ததோ வாசன பானவாசக ஸ்நான வியவாயோன்முக ஜீவலோகம். கலியுகத்தின் ஆதிக்கத்தால் பெயரளவேயான நிர்வாகிகள் இப்பொழுது குழப்பமடைந்துள்ளனர். இதன் விளைவாக அவர்கள் அரசாங்க விவகாரங்களை எல்லாம் ஒழுங்கற்ற நிலைக்கு உள்ளாக்கி உள்ளனர். இந்த ஒழுங்கின்மையை குறித்தா இப்பொழுது நீ வருந்துகிறாய். உண்ணுதல், உறங்குதல், பருகுதல், உடலுறவு கொள்ளுதல் போன்றவைகளின் சட்டத்திட்டங்களை இப்பொழுது பொதுமக்கள் பின்பற்றுவதில்லை. மேலும் இத்தகைய செயல்களை எந்த இடத்திலும் செய்யக்கூடிய சுபாவத்தையும் அவர்கள் கொண்டுள்ளனர். உன்னுடைய வருத்தத்திற்கு இதுவா காரணம்? அப்பா, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. எருது வந்து கேட்குறாரு, தர்மதேவன் கேட்குறாரு அப்படின்னா இப்போ வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சாக்கடை பக்கத்தில் நின்று எல்லாம் பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா? எங்கே சாப்பிட்ணும், எங்கே தூங்கணும், எங்கே வந்து ஆண் பெண் இணைவு, கணவன் மனைவி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மிருகங்கள் மாதிரி இப்போ வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தாழ்ந்த மிருகங்களுக்குள்ள சில வாழ்க்கை தேவைகள் மனிதருக்கும் தேவைப்படுகின்றன. மிருகங்கள் உண்ணுகின்றன, தற்காத்துக் கொள்கின்றன மற்றும் உடலுறவு கொள்கின்றன. உடலின் இத்தேவைகள் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் அவசியமாக உள்ளன. ஆனால் இந்த ஆசைகளை மனிதன் ஒரு மிருகத்தை போலல்லாமல் ஒரு மனிதனை போல் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஒரு நாய் ஒரு பெட்டை நாயுடன் தயக்கமின்றி பொதுமக்களின் முன் உடலுறவு கொள்கிறது. ஆனால் ஒரு மனிதன் அப்படி செய்தால் அச்செயல் பொது சொல்ல என கருதப்பட்டு அவன் ஒரு குற்றவாளியை போல் தண்டிக்கப்படுவான். எனவே சாதாரண தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதிலும் மனிதருக்கு சில சட்டதிட்டங்கள் உள்ளன. மனித சமூகம் கலியுகத்தின் ஆதிக்கத்தினால் குழப்பமடையும் போது இத்தகைய சட்டதிட்டங்களை அது பின்பற்றுவதில்லை. இக்கலியுகத்தில் மக்கள் சட்டதிட்டங்களை பின்பற்றாமல் வாழ்வின் இத்தகைய தேவைகளில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய மிருகத்தனமான நடத்தையின் தீய விளைவுகளினால் சமூக ஒழுக்கமும் அறநெறிகளும் சீரழிந்து போகின்றன.
இது நிச்சயமாக வருந்தத்தக்கதாகும். இந்த யுகத்தில் தந்தைகளும் காவலர்களும் தங்களது குழந்தைகளின் ஒழுக்கத்தில் மகிழ்ச்சியற்றவர்களாக குழந்தைகள் பலியாகியுள்ளனர் என்பதை அவர்கள் அறிய வேண்டும். ஒரு பிராமணரின் கபடமற்ற மகனாக இருந்த அஜாமிலன் சாலையில் நடந்து செல்லும் பொழுது சூத்திரர்களான ஆண் பெண் இருவர் கலவியில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். அதனால் கவரப்பட்ட அவன் பிற்காலத்தில் எல்லா தீய ஒழுக்கங்களுக்கும் பலியானான். தீய ஒழுக்கத்தினால் ஒரு தூய பிராமணனின் நிலையிலிருந்து ஒரு வெறுக்கத்தக்க துஷ்டனின் நிலைக்கு இழிவடைந்தான். முன்பு அஜாமிலனை போன்ற ஒருவன் பலியானான். ஆனால் இக்கலியுகத்தில் தீய உடலுறவை நோக்கி மட்டுமே மக்கள் கவர்ந்திருக்கக்கூடிய சினிமா படங்களுக்கு குற்றமற்ற மாணவர்களை தினந்தோறும் பலியாக்கி கொண்டிருக்கிறார்கள். பேரளவிலான நிர்வாகிகள் அனைவரும் சத்திரியர்களுக்குரிய கடமைகளின் பயிற்சி பெறாதவர்களாகவே உள்ளனர். அறிவிக்கும் வழிகாட்டலுக்கும் பிராமணர்கள் பொறுப்பாளிகள் என்பது போல நிர்வாக பொறுப்பு சத்திரியர்களுக்கும் உரியதாகும். சத்ரபந்து என்னும் சொல் பெயரளவிலேயே நிர்வாகிகளை குறிக்கிறது. இவர்கள் முறையான பயிற்சியை பெறாமலேயே நிர்வாக பதவிக்கு உயர்த்தப்பட்டவர்களாவர். இன்று வாழ்வின் சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் இழிவடைந்த நிலையில் உள்ள மக்களின் வாக்குகளினால் அவர்கள் இத்தகைய உயர் பதவிகளுக்கு உயர்த்தப்படுகின்றனர். தகுதியற்ற இத்தகைய மக்களால் தகுதியற்ற ஒரு மனிதனை எப்படி தேர்ந்தெடுக்க இயலும்? ஆகவே கலியுகத்தின் செல்வாக்கினால் அரசியல், சமூகம் அல்லது மதம் சம்பந்தமான அனைத்தும் தலைகீழாக மாறியுள்ளன. எனவே நல்லவர்களுக்கு இது வருந்தத்தக்க உண்டாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ சமூகத்தில் எத்தனையோ குற்றங்கள் நடக்குது. ஆனால் யாராவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்கா? இந்த சினிமா துறையை கண்டிக்கணும் அப்படிங்கிற தைரியம் யாருக்காவது இருக்கா? எந்த அரசியல் தலைவருக்காவது இருக்கா? அங்கேருந்து தான் நமக்கு யாருக்கே வர்றாங்க, தலைவர்களாகவே வர்றாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியாது? எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அதான் இங்கே பிரபுபா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் சின்ன வயசில் இருக்கிறவங்கெல்லாம் எதை பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்து தான் அவங்க கெட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஒரு அஜாமிலன், இன்னைக்கு வீட்டுக்கு வீடு அஜாமிலன்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்காங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படுற மாதிரியும் தெரியல. ஏன்னா அதெல்லாம் இப்போ வாழ்க்கை முறையாகவே ஆகிப்போச்சு. இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் தப்பாக பார்க்கணும், தப்பான விஷயங்கள் தான் கேட்கணும், ஆனால் நடந்துக்கிறதுக்கு மட்டும் சரியாக நடந்துக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? கேட்குறதும் தவறான விஷயங்களை கேட்குறோம், பார்க்குறதும் தவறான காட்சிகளை பார்க்குறோம், ஒருத்தருக்கு பேசிக்கிறதும் தவறான விஷயங்களை தான் விவாதிக்கிறாங்க. அப்போ எப்படி நடத்தை மட்டும் சரியாக இருக்க முடியும்? அதுலேயும் எல்லா தவறுகளும் இப்போ வந்துடுச்சு. அதனால இப்போ தர்ம தேவதை பூமி தாயை பார்த்து, ஓ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி நீ வருத்தமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறார். எஸ் கரெக்டு. அவங்களுக்கு தான் அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்துறதை விட்டுட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? காலம் அப்படி இருக்கு, கலிகாலம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? நம்ம முடிச்சுப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சர்வீஸ் பண்ணும்போது பகவானுக்கு பண்ணி பகவானோட பிரசாதமே கிடைக்கும் போது நம்மளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்ததை விட இன்பமா இருக்கும். அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இல்லையா மாதாஜி? தேங்க்யூ. கண்டிப்பா. ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த பொருளுரையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப இப்ப என்ன நடக்கிறதோ அது அப்படியே ஆக்சுவலா வீடியோ காமிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ விளக்கமா இருக்கு, நல்லா இருக்கு பொருளுரையில. பிரபுபாதர் அவ்வளவு இது 10,000 வருஷத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கார் பிரபுபாதர். அவருடைய புஸ்தகங்கள் 10,000 வருஷங்கள் இந்த மனித சமுதாயத்தினால படிக்கப்படும். அதுக்கப்புறம் யாரும் படிக்க மாட்டாங்க. கலியுகம் ரொம்ப மோசமா போயிடும் நம்ம அப்படிங்கிறது சொல்லியிருக்கார். சைத்தன்ய மகாபிரபுடைய இயக்கம் 10,000 வருஷங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆயிடுது. ஆனா இந்த விளக்கு உரை அப்படியே இப்போ நடக்கிறத அப்படியே வீடியோ காமிக்கிற மாதிரி அவ்வளவு தெளிவா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்க ரியலைசேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம் என்று கொடுத்துறேன். அடுத்த கிளாஸ் இருக்கு.